வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனாதினி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை எந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்கு கொண்டு வரணும், அதாவது நம்ம களிமண் விநாயகர் வாங்குவோம் இல்லையா, அந்த விநாயகரை நம்ம வீட்டிற்கு எப்பொழுது வாங்கி கொண்டு வரணும் அப்படின்ற நேரத்தை பார்க்க போகிறோங்க. கூடவே அந்த விநாயகர் வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். 2 நாட்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருதுங்க. ஆனால் அந்த விநாயகர் சதுர்த்தி 2 நாட்களில் எந்த நாளில் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி தொடங்கி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு முத்திரை வைத்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு கட்டாயம் நல்லது நடக்குங்க. நல்லது அப்படின்றதுல குறிப்பாக நல்ல வேலை கிடைக்கவும், நல்ல சம்பளத்தோட கை நிறைய சம்பளம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த வேலை எதுனா இருந்தது அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து இந்த சிம்பிளான ஒரு லைனில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிவாங்க. கையில் நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரையை வைத்து சொல்லும் பொழுது கட்டாயம் பலன் கிடைக்குங்க. விநாயகர் சதுர்த்தி தொடங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வரும்பொழுது 10 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த முத்திரை, அந்த மந்திரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோங்க. அன்றைய தினம்தான் விநாயகர் அவதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சதுர்த்தி தினத்தன்று வீட்டிற்குள் புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மலர்களாலையும் இலைகளாலையும் அர்ச்சனை செய்து அவர் வீட்டில் இருக்கும் நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வோம். 5 நாட்களுக்கு பிறகு, அப்படி இல்லைன்னா 7 நாட்களுக்கு பிறகு விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து விடுவோம். அவர்கள் அதை கடலில் கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்றவங்க அந்த நீர்நிலையில் கொண்டு போய் கரைத்தும் விடுவாங்க. இதுதான் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் பலரும் செய்யக்கூடிய வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாடை நம்ம எந்த நேரத்தில் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு 2 சதுர்த்தி வரும். தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய தினம் விநாயகர் பெருமானோட ஆலயத்தில் சிறப்பான அபிஷேகங்களும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுங்க. வளர்பிறை சதுர்த்தியிலையும் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடுகள் நடைபெறும். அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாளன்று விநாயகர் அவதரித்தார் அப்படின்றதுனால அன்றைய தினத்தை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. சதுர்த்தி திதி அப்படின்றது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடுதுங்க. ஆனால் சூரிய உதயத்தை வைத்து தான் கணக்கு வைப்போம் அப்படின்றதுனால செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடப்படுது. அன்றைய தினம் விநாயகரை எந்த நேரத்தில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு சனிக்கிழமையாக வருது. சனிக்கிழமை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1:30 மணியிலிருந்து 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. 3 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி அப்படின்றது இல்லைங்க, முடிவடையுது. அதனால தான் நம்ம விநாயகர் பெருமானை வீட்டிற்கு வர வைக்க வேண்டிய நேரம் அப்படின்றத நம்ம காலையில் 7:35 மணியிலிருந்து 8:35 மணி வரைக்கும், அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 10:35 மணிக்கு மேலே 1:25க்குள்ளே நம்ம இந்த வழிபாடை செய்து முடிச்சிடணுங்க. இதில் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் செய்திருங்க. இந்த 10:30 இருந்து
1:30 மணிக்குள்ள செய்வது அப்படின்றத செய்திடுங்க. ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் நேரத்துல விநாயக பெருமானை வீட்டிற்கு வாங்கி வருவதும், அதே சமயத்துல விநாயக பெருமானுக்குரிய பிரசாதங்களை செய்து வைத்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதுனால இந்த டயத்தை பார்த்து நீங்க வழிபாடு செய்திடுங்க. அப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. விநாயக பெருமானோட அருள் நமக்கு பெறுவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த நேரத்தை தவற விடாமல் விநாயகர் பெருமானோட பிறந்த நாளாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவரோட அருளால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் உண்டாகுங்க. அந்த நன்மைகளில் குறிப்பாக நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை அன்றைய தினம் சொல்லுங்க. கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரையை கையில் வைத்து கொண்டு சொல்லுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணி 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். அதுவும் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலையாக அமையுங்க. அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் அந்த முத்திரை எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்க போகிறோங்க. நல்ல விஷயங்களாக இருந்தால் எதற்கு விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், இன்னையிலிருந்தே இந்த மந்திரத்தை சொல்லலாமே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முன்பு ஒரு பிள்ளையாரை நம்ம வீட்டிற்கு வாங்கி வரணுங்க. அந்த வழிபாட்டை நம்ம விநாயகர் பிறந்த நாளாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தொடங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. முதற் கடவுள் அப்படின்னா அது விநாயகர். அன்றைய நாளில் நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம், அன்றைய நாளில் தொடங்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். அதற்காக தான் நான் இந்த வீடியோவில் நல்ல படிப்பு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, ஆனால் நல்ல வேலை கிடைக்கல, கை நிறைய சம்பாத்தியமும் இல்லை அப்படின்னு பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு எளிமையான மந்திரத்தையும் எளிமையான வழிபாடையும் வைத்து நமக்கு தேவையான நம்மளுக்கு பிடித்தமான வேலையை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோங்க. அந்த வழிபாடும் இந்த மந்திரமும் இந்த முத்திரையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வழிபாட்டிற்கு சின்னதாக ஒரு எருக்கன் விநாயகரை வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. எருக்கன் விநாயகர் அப்படின்றது நம்ம கடைகள்லேயே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பழமையான கோவில்கள்லையும் நீங்கள் வாங்கி வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெள்ளருக்கு விநாயகரை பூஜை அறையில் தான் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட கிடையாது. உங்களுடைய வீட்டில் 5 அடி உயரத்தில் ஏதாவது ஒரு டேபிள் இருந்தது அப்படின்னா அதன் மேலே வைத்து கூட இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் குளிர்சாதன பெட்டி மேலே கூட இந்த விநாயகரை வைத்து பிள்ளையாராக வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கூட இந்த விநாயகரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு இந்த விநாயகருக்கு முன்பாக நின்று நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லணும், அவ்வளவுதாங்க. நல்ல வேலை கிடைக்க பிள்ளையார் மந்திரம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக அப்படின்ற மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க. வெள்ளருக்கு அப்படின்றது சூரியனை குறிக்கக்கூடியதுங்க. அதில் பிள்ளையார செய்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விலகுங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்கள் கையை வந்து சேரக்கூடிய வேலை அப்படின்றது கட்டாயம் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுங்க. அதற்கான எளிமையான ஒரு வழிபாடு தான் இதுங்க. இதற்குள்ள ஒரு சூட்சமம் இருக்குங்க. இந்த சூட்சமத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பிள்ளையாருக்கு அப்படின்னா இனிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாராலையும் நினைத்தவுடன் இனிப்பு வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்ய முடியாது. அதிலும் கொழுக்கட்டை அப்படின்றது விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அந்த கொழுக்கட்டையை தான் மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோதகம் மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் மோதக முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. கையை குவித்து வைத்து கொண்டாலே அது மோதக முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கையையும் ஒன்றாக குவித்து வைத்து கொண்டு இறைவனிடம் யாசகம் கேட்போம் இல்லையா? அதுபோல உங்களோட வலது கையை மட்டும் குவித்து வைத்து கொண்டால் அது மோதகத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கைகளை இப்படி குவித்து வைத்து கொண்டு
விநாயகரிடம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இனிப்பு கொழுக்கட்டையோடு சேர்த்து இந்த மந்திரத்தை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வழிபாட்டை தொடங்குங்க. நிச்சயம் நல்லதே நடக்குங்க. நான் சொல்லியிருந்த இந்த வெள்ளருக்கு விநாயகரை வைத்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கூடவே மந்திரமும் முக்கியம். அது கூட நம்ம செய்யக்கூடிய அந்த முத்திரை, மோதக முத்திரை ரொம்ப முக்கியம். இப்படி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. யாரெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்ன வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கூடவே அன்றைய தினம் என்னால் முடிந்த வழிபாடை நானும் செய்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய விருப்பமான அந்த ஒரு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நானும் அந்த விநாயகரை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமை. திருச்சிற்றம்பலம்.